சிவசிவ. திருச்சிற்றம்பலம். ஞானியை இகழ்பவர் நீசரா? இக்கேள்விக்குரிய விடையினை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 282 மற்றும் 283 பாடல்களில் அருளியுள்ளார்கள். முதலில் 282 பாடலை காண்போம். இந்த முறையில் இயற்றாரும் இயற்றி நியதி இழந்தாரும் பந்தமான பசுபாச பகைமை கெடுக்கும் பரம்பரனை சிந்தைக்கு அரிய சிவ முதலை துயக்கம் மறவே தெருண்டாரை நிந்தை நிகழ்த்தும் நிறை இல்லா கல்லா பொல்லா நீசரும் என்பதாகும். இப்பாடலில் வரும் நியதி என்றால் முறைமை, பந்தம் என்றால் தலை பற்று என்று பொருள். பசு என்றால் உயிர், பரம்பரன் என்றால் கடவுளை குறிக்கும், சிவமுதல் என்றால் சிவமாகிய முழு முதல் என்று பொருள். துயக்கம் என்றால் சோர்வு, தெருண்டார் என்றால் அறிவாளர் என்று பொருள். நிறை என்றால் ஒழுக்கம், நிந்தை என்றால் பழிப்புரை, நீசர் என்றால் இழிந்தவர் என்று பொருள். இப்பாடலின் பொருளை காண்போம். கூறப்பட்ட இம்முறையில் செய்யாதோரும் தம் ஆசிரியர் கற்பித்த முறைப்படி விரத ஒழுக்கங்களை பின்பற்றி பின்னர் அவற்றை இடையிலே கைவிட்டவரும் உயிர்களிடம் இயல்பாகவே பொருந்தியுள்ள ஆணவ மலத்தை அகற்றுகின்ற கடவுளும் எண்ணத்திற்கு எட்டாத சிவமாகிய முழுமுதற் பரம்பொருளுமான இறைவனை தங்களுடைய அறியாமை ஆகிய தளர்வு அகலும்படி அறிந்த ஞானியரை இழிவாக பேசும் ஒழுக்கம் இல்லாத படிப்பறிவு இல்லாத தீயோர்களான இழிந்தவர்களும் சிவனை பழித்தவர்களுக்கு ஒப்பாவர். அடுத்ததாக 283 பாடலை காண்போம். நிந்தை நிகரின் ஞானத்தை நிகழ்த்தும் அவரை நிகர்பார்ந்தம் சிந்தை திகழ அர்ச்சனையை செய்யாது அறநூல் திளைப்பாரும் இந்த இயலை எழுதினரும் இதனை பிறருக்கு இசைப்பாரும் வந்து பொருளில் வாய்மொழியை மதிப்பார் அவரும் மனத்தாலே என்பதாகும். இப்பாடலில் வரும் சிந்தை என்றால் மனம், திகழ என்றால் விளங்க, திளைப்பவர் என்றால் படிப்பவர், இயல் என்றால் சிவாகம நூல், பொரு என்றால் நிகர், இல் என்றால் இல்லாத, இல் என்றால் இல்லாத என்று பொருள். நிந்தை நிகரில் ஞானம், நிந்தைக்கு இடமில்லாததும் ஒப்பில்லாததுமான ஞானம். நிந்தையில் ஞானம், நிகரில் ஞானம். ஞானத்தை நிகழ்த்தும் அவர் என்றால் ஞானகுரு என்று பொருள். அவரை நிகர்ப்பார் என்றால் அந்த ஞானகுருவை ஒக்கும் அறநூல் ஆசிரியர். அவர் சிந்தை என்றால் அவர் திருவுளத்திற்கு ஏற்குமாறு என்று பொருள். அர்ச்சனையை செய்யாது என்றால் மலரிட்டு பூசிக்காமல் என்று பொருள். அறநூல் திளைப்பாரும் என்றால் அறநூல்களை கற்பாரும் என்று பொருள். இப்பாடலின் பொருளை காண்போம். தங்களின் அறிவு விளங்கும் வண்ணம் சிவன் அருளிய சிவ ஆகம நூல்களை முதலில் மலர் முதலியவற்றால் பூசை செய்து வணங்காமல் அவற்றை படிப்பவர்களும் ஏட்டில் எழுதுபவர்களும் பிறருக்கு கற்பிப்போரும் சிவாகம நூற்பொருளை மனத்தால் சிந்திப்பவர்களும் சிவ ஞானத்தை பழிப்பவர்களுக்கு ஒப்பாவர். அறநூல் ஆசிரியன் ஞான குருவுக்கு சமம். அவனை பூசித்தற் பாங்காக அறநூலை பூசித்து கற்க வேண்டும் என்பதாகும். திருச்சிற்றம்பலம்.